everybody and welcome back to our channel. 100 Rules of Grammar அப்படின்ற ஒரு சீரீஸ் வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ நம்ம வந்து இந்த 100 ரூல்ஸ்மே வந்து எக்ஸாம்பிள்ஸோட வந்து லேர்ன் பண்ணது தான் வந்து இந்த சீரீஸோட நோக்கம். சோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரூல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னாலோ இல்ல நம்ம இங்கிலீஷ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே வந்து இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வந்து ரூல் நம்பர் 1 வந்து பார்க்க போறோம். சோ இந்த ரூல் நம்பர் 1 எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி அப்படின்ற வேர்ட்ஸ் ரிலேட்டட் தான் இது. சோ முதல்ல நம்ம ஈச் எங்க யூஸ் பண்ணணும், எவ்ரி எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஈச் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெண்டோ இல்ல ரெண்டுக்கு மேற்பட்டதோ இருக்கும்போது நம்ம ஈச் வந்து சொல்லலாம். ஆனா எவ்ரி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது ரெண்டுக்கு மேற்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து எவ்ரி அப்படின்றது வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I have a book in each hand. அப்பனா நமக்கு இருக்கிறது வந்து ரெண்டு கை தான். இந்த ரெண்டு கையிலுமே இதுலயும் நான் புக் வச்சிருக்கேன், இதுலயும் புக் வச்சிருக்கேன் அப்படின்றப்ப நம்ம வந்து each வந்து யூஸ் பண்றோம். இதே சென்டென்ஸ்ல I have a book in every hand அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. in every hand அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து தப்பு. ஏன்னா hand வந்து நமக்கு ரெண்டு தான் இருக்கு அப்படின்றதுனால இந்த இடத்துல இந்த every அப்படின்ற வேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. So I have a book in each hand அப்படின்னா நம்ம வந்து சொல்ல முடியும். இப்ப சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பீப்புள் பத்தி பேசுறோம் அப்படின்னா every person is calm. Every person is calm அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல வந்து நம்ம ரெண்டு பேர் பத்தி பேசல, ரெண்டுக்கும் மேற்பட்டவங்களை பத்தி நம்ம வந்து பேசுறோம். சோ பேசிக்கான திங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈச் நம்ம சொல்லும்போது ரெண்டு இல்லனா ரெண்டுக்கு மேற்பட்டதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ரெண்டு இருக்கு அப்படின்றப்ப நம்ம ஈச் தான் யூஸ் பண்ண முடியும், எவ்ரி வந்து யூஸ் பண்ண முடியாது. எவ்ரி ஸ்ட்ரிக்டாவே வந்து நம்ம ரெண்டுக்கும் மேற்பட்டவங்க இருக்கும்போது தான் நம்ம வந்து எவ்ரி யூஸ் பண்ண முடியும். சோ இது வந்து ஒரு கான்செப்ட் ஈச் அண்ட் எவ்ரி பொறுத்த வரைக்கும். ஈச் அண்ட் எவ்ரி இடையில இருக்கிற அடுத்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஈச் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது வந்து நம்ம ஒரு ப்ரோனவுனாவும் யூஸ் பண்ணலாம், அதே சமயத்துல ஒரு அட்ஜெக்டிவாவும் யூஸ் பண்ணலாம். இதே இது எவ்ரி அப்படின்னு சொல்லும்போது அது நம்ம ஒரு ப்ரோனவுனா யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி ஒரு அட்ஜெக்டிவா மட்டும்தான் அது வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். each of my sons are happy. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க, என்னோட ரெண்டு பசங்களுமே ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லும்போது இந்த இடத்துல இந்த ஈச் அப்படின்றது நம்ம ஒரு ப்ரோனவுனா யூஸ் பண்றோம். ஃபார் இந்த சன்ஸ்க்கானதுக்கான நம்ம ஒரு ப்ரோனவுனா ஒரு சப்ஸ்டிடியூஷனா வந்து இந்த ஈச் ஆஃப் மை சன்ஸ் அப்படின்றதுல இந்த ஈச்ன்றது வந்து நம்ம ஒரு ப்ரோனவுனா வந்து யூஸ் பண்றோம். இதே இது ஒரு அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈச் ஸ்டூடெண்ட் இஸ் லக்கி. ஈச் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த இடத்துல இது வந்து நம்ம ஒரு அட்ஜெக்டிவா வந்துட்டு யூஸ் பண்றோம். இதே போல நம்ம எவ்ரிய வந்து ஒரு ப்ரோனவுனா யூஸ் பண்ண முடியாது. எவ்ரி ஆஃப் மை சன்ஸ் இல்ல எவ்ரி ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. ஆனா எவ்ரிய வந்து நம்ம ஒரு ப்ரோனவுனா யூஸ் பண்ணலாம். எப்படின்னா எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் லக்கி அப்படின்னு நம்ம வந்து இத ஒரு ப்ரோனவுனா யூஸ் பண்ணலாம். பட் ஆனா இது ஒரு அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணலாம். பட் ஆனா இது ஒரு ப்ரோனவுனா நம்மளால எவ்ரிய வந்து யூஸ் பண்ண முடியாது. சோ அது வந்து டிஃபரன்ஸ் நம்பர் 2 பிட்வீன் ஈச் அண்ட் எவ்ரி. டிஃபரன்ஸ் நம்பர் 3 நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்னா என்ன அப்படின்ட்டு வந்து பார்க்கணும். சோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பேசிக்கா நம்மளால டச் பண்ண முடியாத விஷயங்கள், ஒன்லி ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். அது அப்படின்னா அது நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹாப்பினஸ் நம்மளால வந்து டச் பண்ண முடியாது, நம்மளால ஒன்லி ஃபீல் மட்டும் தான் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி ஹங்கர் பசி, இதுவும் நம்மளால ஃபீல் பண்ணதான் முடியும், டச் பண்ண முடியாது. ரீசன் காரணம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளால ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். சோ மாதிரி ஃபீல் மட்டும் பண்ண முடிஞ்ச விஷயங்கள் தான் நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். சோ இந்த மாதிரியான அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து எவ்ரி தான் யூஸ் பண்ண முடியும், ஈச் வந்து இந்த இடங்கள்ல வராது. ஈச் வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் முன்னாடி யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி எவ்ரி மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், I have every reason to be angry. நான் உன் மேல கோபமா இருக்கிறதுக்கான எல்லா காரணமும் எனக்கு இருக்கு. ரீசன் அப்படின்றது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன்.
காரணம் அப்படின்றத நம்மளால வந்து ஒன்லி ஃபீல் மட்டும் தான் பண்ண டச் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி இருக்கப்ப அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எவ்ரி யூஸ் பண்ணலாம். பட் ஈச் நம்ம சொல்ல முடியாது. ஐ ஹாவ் ஈச் ரீசன் டு பி ஆங்கிரி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் ஆனா எவ்ரி வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். சோ இது வந்து டிஃபரன்ஸ் நம்பர் 3 பிட்வீன் ஈச் அண்ட் எவ்ரி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈச் முன்னாடியும் சரி எவ்ரி அப்படின்றதுக்கு பக்கத்துலயும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது ரெண்டுத்துக்குமே வந்து பக்கத்துல நம்ம வந்து சிங்குலர் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். சிங்குலர் தான் வந்து வேர்ப்ஸ்லயும் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி சிங்குலர் adjectives தான் வந்து யூஸ் பண்ணுவோம். adjective எப்போ சிங்குலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா possessive adjectives பத்தி நம்ம சொல்றோம். அதாவது ஒருத்தவங்களோட உடைமை his their அந்த மாதிரி நம்ம சொல்றோம். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம adjectives சொல்றோம். possessive adjectives. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு நம்ம சிங்குலர் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட இது வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். each student is இல்லனா are studying. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஈச் ஸ்டூடெண்ட்ல ஒருத்தவங்க பத்தியுமே நம்ம வந்து பேசுறோம். although we talking about two people, இதுல வந்து நம்ம எப்பவுமே இந்த சிங்குலர் verb தான் வந்து யூஸ் பண்ணுவோம். is தான் வந்து யூஸ் பண்ண போறோம். each student is studying அந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லுவோம். for example, every student is studying for his இல்லனா their exam. சோ இந்த சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம is ஆல்ரெடி யூஸ் பண்ணனும்ன்றது வந்து பார்த்தாச்சு. சிங்குலர் verbs நம்ம யூஸ் பண்றோம். for his or their exam இது வந்து நம்ம possessive adjectives அப்படின்னு வந்து சொல்றோம். இது possessiveனா அவங்களுடைய அவனுடைய அப்படின்ற மீனிங்ல நம்ம யூஸ் பண்றோம். சோ every student is studying for their வராது. இந்த இடத்துல நம்ம his தான் யூஸ் பண்றோம். obviously இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸும் இருக்கலாம். பட் ஆனா நம்ம மெஜாரிட்டி மோஸ்ட்லி வந்து நம்ம பாய்ஸ் அப்படின்னு மேல் டாமினேட்டிங் சொசைட்டின்றதுனால இதை நம்ம his exam அப்படின்னா நம்ம இந்த சென்டென்ஸ்ல வந்து யூஸ் பண்றோம். சோ each and every நம்ம யூஸ் பண்ணும்போது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்குலர் verbs and singular adjectives தான் வந்து நம்ம கட்டாயமா வந்து யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் ரூல் நம்பர் 2 ஓட வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.